இனிய மாலை வணக்கம். கண்ணில் காசை காட்டப்பா. இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் பேங்க் ஆஃபீஸர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வாசகம், அதையே டைட்டில் வச்சுருக்கான். என்னுடைய மைத்துனன் கௌதம் கூப்பிட்டான். ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வாடான்னு. ஆஃபீஸ்க்கு போனேன். இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுறோம், நீ ஒரு கேரக்டர் பண்ண. நான் போனோடனே செல்லை ஆஃப் பண்ணிவிடுவேன். ஏன்னா கேரக்டர் கேட்கும்போது யாராவது ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. செல்லை ஆஃப் பண்ண. ஏன் செல்லை ஆஃப் பண்ணேன்? இல்லைப்பா, நீ கேரக்டர் சொல்லு. என்ன கேரக்டர் அப்படின்னு. உன் கேரக்டர் தான்டா லூஸு அப்படின்னா. சரி சொல்லுப்பா, என்ன கேரக்டர் சொல்ல. அதான் சொன்னேன் இல்லை லூஸுன்னு. அப்புறம் என்ன அப்படின்னா. ஸோ இதில் ஒரு லூஸு கேரக்டர். அதாவது ஹீரோவோட தாத்தா ரொம்ப வெகுளித்தனமாக, ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பார். பேரன் அரவிந்த் ஆகாஷ், நல்ல புத்திசாலித்தனமாக நல்லா அந்த மாதிரி இருப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஷூட்டிங் போன மாதிரி இல்லை, பிக்னிக் போன மாதிரி இருந்தது மலேசியாவில். ஏன்னாக்கா எல்லாருமே நண்பர்கள். முக்கியமாக சொல்லணும் அதில் தேங்க்ஸ் அப்படின்னாக்கா என்னுடைய நண்பன் கௌதம், விச்சு, அரவிந்த் ஆகாஷ், ஒவ்வொருத்தரையும் சொல்லணும். எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ஜாலியாக ரொம்ப சிரித்து விளையாடி அந்த மாதிரியாக பண்ண படம். வெறும் ஜாலியாக விளையாடிட்டு என்னமோ அப்படின்ட்டு வரல. நல்லபடியாக கதையோட, நல்ல காமெடியோட. முக்கியமாக இதில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னாக்கா இதனுடைய வசனம் எழுதிய ராதாகிருஷ்ணனுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு நம்ம என்ன சொன்னாலும் அது ஆமாம் நான் இப்படி வச்சுக்கலாண்ணே, நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்து கௌதம் எடுத்திருக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும், வெற்றி பெற வைப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள் எல்லார்கிட்டேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக அச்சமின்றி. எல்லாருக்கும் வணக்கம். கண்ணில் காசை காட்டப்பா இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதில் இது உண்மையிலேயே இந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமான படமாக இருக்கும். ஏன்னா அரவிந்த் ஆகாஷ் ஒரு பயங்கர புத்திசாலியாக காட்டிருக்கிறேன்னு இருக்காங்க. ஸோ அதுலேயும் இந்த படத்தில் எவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். அண்ட் எங்கள் மாஸ்டர் கல்யாண் மாஸ்டரு, அவருக்குள்ள ஒரு நடிப்பு திறமை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்குள்ள இன்னும் பயங்கரமான நடித்திறமை இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கௌதம் சார், another new venture, congrats, thank you so much for inviting me and entire team. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்ன ஒருத்தர்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நடிக்கிற படத்தில் பிரேம்ஜி தான் மியூசிக் போட்டுட்ருக்காரு. இந்த படத்தில் பிரேம்ஜி இல்லை. ஸோ அந்த ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான். சரி, அடுத்த படத்தில் இந்த ப்ரொடக்ஷனில் சேமாக நம்ம பேசிக்கலாம். ஸோ அதனால் எல்லாருக்கும் இந்த வாழ்த்தை சொல்லிக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகர்களுக்கும் என் மாலை வணக்கம். கண்ணில் காசை காட்டப்பா. கண்டிப்பாக இந்த படம் தயாரிப்பாளருக்கு கண்ணில் காசை காட்டும் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காட்டப்பா ஒரு ஹார்ட் ஒர்க் டீம். அடுத்து இந்த க்ரூ கூட நெக்ஸ்ட் என்னோட ப்ராஜெக்ட் பேசுகிறதுக்காக எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. கூடிய சீக்கிரத்தில் நல்ல அறிவிப்போட இதே டீம் இதே மீடியா முன்னாடி நல்ல ஒரு செய்தியை தைப்பொங்கலுக்கு இந்த க்ரூவோட மீட் பண்ணுறேன். பெஸ்ட் விஷஸ் டு சக்ஸஸ். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பளித்த கௌதம் சாருக்கும் விச்சு சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்போ தான் அடுத்த படம் கொடுப்பாங்க. ஒளிப்பதிவாளர் அரவிந்த் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஒர்க் பண்ணும்போது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி சேசிங் ஒன்று எடுத்திருக்கோம் மலேசியாவில். நீங்கள்லாம் எல்லாம் ஆல் ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு சேசிங் எடுத்திருக்கோம் மலேசியாவில். அந்த சேசிங்லாம் நீங்கள்லாம் ரசிப்பீங்க. நல்லா சிரிச்சினே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன காமெடி பிட்டுகள் நிறைய எடுத்திருக்கோம். தயாரிப்பாளருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கண்ணில் காசை காட்டப்பா. நன்றி. அடுத்ததாக கதாசி. இது ஒரு வித்தியாசமான ஒரு காமெடி திரைப்படம். இதில் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்த படம். நான் படத்தை பற்றி பேசுகிறத விட கௌதம் பற்றி தான் பேசணும். கூட்டு குடும்பம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கௌதம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அம்மா, சித்தி, சித்தப்பா, மனைவி, மகன், அப்படி ஒரு மரியாதை. இப்படி ஒரு மனிதனை நான் இது வரைக்கும் சந்திச்சதில்லை. கௌதம் இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய இயக்குனராக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தது நடிகர் கிச்சு. பத்திரிகையாளருக்கு அவனுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுறது முக்கியம் இல்லை. ஏன்னா நானும் கௌதம் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ என்னை பற்றி பேசினா கௌதம் பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும், கௌதம் பற்றி பேசினா என்னை பற்றி பேசாமல் இருக்கும். கண்ணில் காசை காட்டப்பா. இப்போ ஏடிஎம் போனாலும் பேங்க் போனாலும் கிடைக்காத ஒரு விஷயம். வெளியே நின்று கடவுளை தான் வேண்டுறோம், கண்ணில் காசை காட்டுப்பா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்குலாம் தெரிய நினைக்கிறேன், பல வருஷம் கழிச்சு இந்த மாதிரி டிசைனில் போஸ்டர்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது எதிர்நீச்சல் ஒரு படம், அதுக்கப்புறம் வந்துச்சான்னு எனக்கு ஞாபகம் இல்லை.
ஸோ பக்காவாக ஒரு கமர்ஷியல் அண்ட் காமெடி மூவி, முழுக்க முழுக்க மலேசியாவில் எடுக்கப்பட்டது. என் மன்னன் பல போராட்டத்துக்கு அப்புறம் இயக்குனர் இருக்கான். கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றி பெற்று பெரிய இயக்குனராகும். அடுத்த தயாரிப்பாளரும் ரெடி. எங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் ஷூட்டிங் போயிடுவோம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், அன்பு எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. அடுத்து எனக்கு பேச தெரியாது, அதனால் நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். இந்த கௌதம் சாரோட முதல் படம் அது. இதுக்கு எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஒரு காமெடி படம். எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அடுத்ததாக கண்ணில் காசை காட்டப்பா ஒரு ஜாலியான கமர்ஷியல் படம், காமெடி படம். மேஜர் கௌதம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இட்ஸ் அ வெரி வெரி ஜாலியான படம். இப்போ இருக்கிற டென்ஷனான சுச்சுவேஷன் வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம். கிட்டத்தட்ட 25 வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டு மேஜர் கௌதம். அண்ட் சுகர் ப்ரொடியூசர், அவரும் என்னோட நண்பர், 20 வருஷமாக நண்பர். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக என்கிட்ட நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், படம் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். நான் தான் இல்லை பொறுமையாரு பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணுவோம், நல்ல டீமோட பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் அது கடவுளோட அனுகிரகம்னு நினைக்கிறேன் இது மாதிரி நடக்கணும்னு. என்னோட 2 நண்பர்களும் ஒன்று சேர்ந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அரவிந்த் கேமராமேன், அவரும் எனக்கு 20-25 வருஷமாக ஃப்ரெண்டு. ஸோ எல்லாருமே நண்பர்கள் சேர்ந்து ஒரு நல்ல படமாக எடுக்கணும்னு சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்கோம். எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அது. நீங்களாம் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும். அண்ட் ஆல் த ஹோல் டீம், அஸ்வதி, சாந்தினி, MS பாஸ்கர் சார், யோகி பாபு, அரவிந்த் ஆகாஷ், விச்சு அண்ட் திவாகர் ஹஸ் டன் மியூசிக். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு மியூசிக்கை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் இஸ் வெல். என் நண்பர் மேஜர் கௌதம், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் படம் அஸ் அ ப்ரொடியூசர். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஒரு நல்ல படமாக கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எங்களை வாழ்த்த வந்த இயக்குனர். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு தெரியல. தேங்க்ஸ் நிக்கில். ஒரு சின்னதாக முயற்சி. கண்ணில் காசை காட்டப்பா நான் பார்த்துட்டேன். ஒரு நல்ல ஒரு ஜாலியான டைம். அது கரெக்ட் டைம்னு நினைக்கிறேன் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா 20%, 30%, 40%, 45% ஓடிட்டே இருக்கு. ஸோ ஐ விஷ் தி என்டையர் டீம் குட் லக். அரவிந்த் ஆகாஷ், கல்யாண் மாஸ்டர், யோகி பாபு, விச்சுன்னு வந்திருக்காரா? அண்ணே ஹாய்ண்ணே. ஸோ ஆல் தி பெஸ்ட். கௌதம் வந்து என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்து, நான் சின்ன வயசில் இருக்கும்போதுலேருந்து கௌதம் வந்து அப்சீனம். ஸோ அதனால் வந்து இல்லை தயாரிப்பு ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், அதனால தான். எனிவேஸ் ஐ விஷ் தி டீம் வெரி குட் லக். கரெக்ட் டைம் ரிலீஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட். நன்றி. அடுத்ததாக எல்லாருக்கும் வணக்கம். சுகர் அண்ட் கல்யாண் மாஸ்டர் எல்லாம் ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ கௌதம்னா, ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். அண்ட் அரவிந்த் ஆகாஷ் இப்போ தான் லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. ஸோ அடுத்த வருஷம் பெஸ்ட் நியூ கமர் அவார்டு கூட வாங்க போகிறாரு. ஸோ எல்லா படம் பார்த்தோம், ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. ஸோ விஷ் தி டீம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு 3 பேரை பற்றி கன்ஃபார்மாக பேசி ஆகணும். ஒன்று வந்து பது, கௌதம் எல்லாருக்கும் தெரிஞ்சது கௌதம், நான் பதுன்னு கூப்பிடுவேன். இன்னொன்று கல்யாண் பாய், இன்னொன்று வந்து ரிங்கு, அரவிந்த் ஆகாஷ். இவங்க 3 பேரையுமே நான் வந்து 25 இயர்ஸ் பேக் மீட் பண்ணேன். ஆக்சுவலி அப்போ எனக்கு வயசு 10. ஸோ எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது முறையாக நான் கற்றுக்கல. அது வந்து சொல்லி கொடுத்தது வந்து கோகிலா, பதுவோடைய ஒய்ஃப். இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க, நிறைய பேர் டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்காங்க? அதான் அங்கே இருக்காங்க. ஹாய் கோகி. அண்ட் ரெண்டாவது வந்து ப்ரொடியூசர் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ரொம்ப கேட்டாங்க சார். ஸோ ப்ரொடியூசர் ஆகி தைரியமாக இறங்கியிருக்காங்க இந்த கஷ்டமான டைமில். அதுவும் கண்ணில் காசு காட்டப்பான டைட்டிலோட. ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது எல்லாருமே தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்க. பைரசி என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஐ எம் ஹோப்பிங் யாருமே டிவிடியோ இல்லைனா இன்டர்நெட்டில் பார்க்க மாட்டாங்கன்னு. ஸோ ரெண்டாவது வந்து கல்யாண் பாய். நான் கல்யாண் பாய் தான் கூப்பிடுவேன். பிகாஸ் நிறைய பேர் கல்யாண் பாய் தான் கூப்பிடுவோம். கிரேட் கை அட் ஹார்ட் அண்ட் லவ்லி பர்சன். இந்த படம் யாருக்கு ஜெயிக்குதோ இல்லையோ அவர் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும்.
ரெண்டாவது வந்து மூணாவது சுகர் வந்து டின்னர் சாப்பிடும்போது கதை கேட்டேன்னாரு. அது நம்புற மாதிரி இல்லை. இவங்கெல்லாம் டின்னர் சாப்பிட்டா கதை கேட்பாங்க. ஸோ மிஷிங் அண்ட் அரவிந்த் ஆகாஷ் ஒன்றா தான் நான் கோக்கி கிளாஸில் சேர்ந்தோம். ஒன்றாவே இருப்போம், ட்வின்ஸ் மாதிரி இருப்போம். நடுவில் நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ சின்ன கேப் வந்து போச்சு. மச்சான், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டெபியூ ஃபிலிம். ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக பாட்டு போட்டிருந்தாரு. வாயில் வந்துட்டே இருந்துச்சு டியூன்னு, அந்த கலாய்க்காதீங்கன்னு சொன்னார். அண்ட் பிரேம்ஜி கிட்ட நிறைய கற்றுக்கலாம் சார் மியூசிக். அவர்கிட்ட ஒரு டேலண்ட், நேச்சுரலி பார்ன் டேலண்ட் இருக்குது. ஆமாம், ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் 2-3 என்ன மச்சான். So thank you once again and please kill piracy. Thank you. Thank you. அடுத்ததாக கண்ணுல காசை காட்டப்பா. சுப்பு பஞ்சு அவர்கள். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக தான் சொல்லிட்டு இருக்காங்க கண்ணுல காசை காட்டப்பான்னு. ஸோ கரெக்ட் டைமிங் ஃபார் த ரிலீஸ். பது, கௌதம் has been a good brother, good friend and ரொம்ப நாள் முயற்சி வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து கை கூடியிருக்கா. ஐ விஷ் him all the best. படம் பார்த்தோம், we all really enjoyed the film. and கல்யாண் மாஸ்டர் நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு மனிதர். அண்ட் ரிங்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும். அரவிந்த் ஆகாஷ், நாங்கள் ரிங்குன்னு தான் கூப்பிடுவோம். பார்ட் ஆஃப் சென்னை 22 ஃபேமிலி. அதனால தான் எங்கள் மொத்தம் சென்னை 22 ஃபேமிலி இங்கே இருக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கான டைம் இந்த படத்தில் ஓப்பன் ஆகும் நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் ரிங்கு. அண்ட் ப்ரொடியூசர் கல்யாண் மாஸ்டர், ப்ரொடியூசர் கௌதம், ரிங்கு எல்லாரையும் நம்பி இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு a big thanks to you. I wish the project a grand success. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாயகி. இங்க நிக்கிறதுக்கே வந்து இட்ஸ் a dream come true. My debut project கண்ணுல காசு காட்டப்பா. இதுக்கு வந்து 2 people I have to thank from the bottom of my heart. One is கோகிலா, அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, my dance teacher. அவங்க தான் she only identified my potential. And Padu sir, Gautam sir, I Chelama call him Padu. I think most of us do. For giving me this opportunity in the role ku suitable-ஆ இருக்கும்னு நம்பி என்ன இந்த ப்ராஜெக்ட்ல எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். And மற்றபடி சொல்லணும்னா I really need to thank the entire cast and crew here. ஏன்னா as a debut artist, they've given me the best, wonderful and most memorable experience. Arvind sir has shown me brilliantly. The music is amazing and everybody, I had a lot of fun. எனக்கு சத்தியமா பிக்னிக் மாதிரி தான் இருந்தது. பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி ஒரு ஷூட் இல்லை ஒரு டென்ஷன் எதுவுமே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஸோ தேங்க்யூ டு தி என்டையர் க்ரூ ஃபார் கிவிங் மீ திஸ் wonderful opportunity. Thank you to the press and media and all of you who are here to support us. Do watch the film in the theater and do support us. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணுல காசை காட்டப்பா வில்லம்புக்கு அப்புறமா என்னோட நெக்ஸ்ட் ரிலீஸ் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கௌதம் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கிளாமரஸாக அந்த ஃபிலிமில் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரோல் நான் நல்லா பண்ண முடியும் நம்பின கௌதம் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சுகர் சார், நான் ஒர்க் பண்ணதுலேயே ரொம்ப ஸ்வீட்டஸ்டான ப்ரொடியூசர். அண்ட் எல்லாருமே காஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு எவ்ரிடே செக் பண்ணிட்டு இருந்தார். ஸோ வி ஹேட் அ வெரி குட் டைம் இன் மலேசியா. And I'll have to thank Kalyan Master because thank you so much Master. And avul alaga kaatnadukku and song la I'm very happy to work with you. And thank you Arvind sir, and thanks to everyone from MS Bhaskar sir, Yogi Babu sir, ellarkume romba thanks. And I'll have to mention my dubbing artist Aishwarya Bhaskar, romba alaga pesirukanga. So please give us all your support. எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு படம். அன்றைக்கி இந்த படத்துக்கு கூப்பிட்டாங்கனால வர முடியல. பட் அந்த கௌதம் கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் கதை பேசியிருக்கோம். வேற ஒரு கதை சொன்னார், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஒரு 2 கேர்ள்ஸு ஆன ஸ்ப்ரீ. அப்போ இது என்ன கதைன்னு, இது ஒரு காமெடி கடை விட்டுடு அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ ட்ரெய்லர் தான் பார்த்தேன் நான். ட்ரெய்லர் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அண்டு இதில் சொல்லும்படி பார்த்தா சுகர் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இது டெஃபினட்டாக ஒரு அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி கண்ணில் காசை காட்டும்னு நம்புவோம். அதே மாதிரி கல்யாண் எல்லாருமே இந்த படத்தில் மிகச்சிறப்பாக உழைச்சிருக்காங்க. அண்ட் பத்துக்கு டெஃபினட்டாக என்னென்னா அவங்க அப்பாவோட ஆசி 100% அவனுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இல்லைன்னு அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் அவர் மேலே வச்சுருக்காரு, நம்ம எல்லோரும் வச்சுருக்கிறோம். ஸோ அவரோட ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த ஸ்டேஜில். அண்ட் அதே மாதிரி இந்த ஹீரோயின்ஸ்க்கு ஆல் தி வெரி பெஸ்ட்.
அண்ட் அரவிந்த் சொன்ன மாதிரி அவ்வளோ டெடிக்கேட்டட். இந்த லாஸ்ட்டாக பேசுகிற பிரச்சனை என்னென்னா எல்லாரும் எல்லாத்தையுமே பேசிடுவாங்க, அது எல்லாத்தையும் திருப்பி வழிமொழிகிற மாதிரியே இருக்கும். பட் ஒரு பிரேக் டான்ஸராக ஆரம்பித்த கௌதம் இன்றைக்கி டைரக்டர் ஆகிருக்காரு. ஸோ அதுலேயும் அதே மாதிரி வெற்றி பெறுவார்னு நம்புவோம். அண்ட் விஷ் அண்ட் திவாகர் அவரோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, 3 பாட்டாக இருந்தாலும் எக்ஸலண்ட்டு. அண்ட் கேமராமேன் அரவிந்த் அஃப்கோர்ஸ் அவர் சொல்ல தேவையில்லை, தீனா அந்த மாதிரி பல கலக்கலான படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த டீமே வந்து அவ்வளோ ஃபன்னாக எல்லாரும் பேசும்போதும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலேயும் அந்த சந்தோஷம் இருக்கும், தியேட்டர்லேயும் அந்த சந்தோஷம் நிலைக்கணும். ஐ விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கெரியரே வந்து புள்ளியார் சொல்லி போடுறது கல்யாண் மாஸ்டர் தான். ஏன்னா நான் ஒரு டான்ஸராக என்னோட கெரியர் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் ஆனேன். அந்த டான்ஸ் கற்றுக்கினது வந்து பத்து கிளாஸில், அதுவும் எங்கள் டீச்சர் கோகிலா தான் என்னை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அங்கே தான் நிறைய ஸ்டைல் ஆஃப் டான்ஸஸ் நான் கற்றுக்கிட்டேன். இட் ஹெல்ப் மீ என்னோட ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் டான்ஸராக இருந்து ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ப்ளஸ் இந்த படத்தில் வந்துட்டு திருப்பி சொல்லணும்னா கல்யாண நாள் தான் இந்த படத்துக்கு நான் வந்தேன். ப்ளஸ் ப்ரொடியூசர் சுகர் அவர் இதில் வந்து லீடாக அரவிந்த் ஆகாஷை நடிக்கக்கூடாதுன்னு ஒரு டிசைட் பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு கண்ணில் காசு காட்டப்பாவோட படத்தில் நான் ஒரு லீடாக நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் வெங்கட் பிரபு தான் எனக்கு வந்துட்டு எல்லா படத்தையும் சான்ஸ் கொடுப்பான். யாரும் என்னோட டேலண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் வெங்கட் பிரபு ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு இந்த பொசிஷனில் இருக்கிறேன். தேங்க்யூ வெங்கட். அண்ட் இப்போ பதுவோட ஃபர்ஸ்ட் படம் மீன்ஸ் கௌதமோட ஃபர்ஸ்ட் படம். அதில் நான் கௌதம், கல்யாண்னா, சுகர் இவங்களாம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். லைக் சொன்ன மாதிரி 15-20 இயர்ஸாக தெரியும். ப்ளஸ் கிருஷ்ணாலாம் நான் டான்ஸ் கிளாஸில் கோகிலா மேடம் அவங்க கிளாஸில் டான்ஸ் சேர்ந்து கற்றுக்கிட்டோம். ஸோ அப்போலேருந்து எனக்கு கிருஷ்ணாவை தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில், ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்டில் நான் ஒரு பாட்டாகிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் எப்பவுமே இப்படி தான் இருப்போம், ஜாலியாக இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ. உங்கள் பிளெஸிங் எப்பவுமே எனக்கு தேவை. அண்ட் MS பாஸ்கர் சாரை மறக்கவே கூடாது. ஏன்னா எனக்கு வந்து காமெடி சென்ஸ்க்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் இந்த படத்தில். டயலாக்ஸாக இருக்கட்டும், அவரை வாடா போடான்னு சொல்கிற அளவுக்கு அவரே எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. நீ இப்படி சொல்லு, இப்படி பேசு, பரவாயில்ல அண்ணா, எப்படி நான் சொல்லுவேன் உங்களை, நான் அப்படின்னா கூப்பிடலாமாண்ணா, அப்படி நீ பேசு, அப்போ ஒரு நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு தாத்தாக்கும் ஒரு பேரனுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது பேசணும். தேங்க்ஸ் பாஸ்கர்ண்ணே, நீங்கள் எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹோல் டீம், திவாகர் சார் மியூசிக், அரவிந்த் சார் சொல்லவே தேவையில்ல. ஹெலிகேம்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹெலிகேம் ஒன்று உடஞ்சிச்சு. இமிடியேட்டாக வந்துட்டு ஒரு கேமராமேன் அப்படின்னு சொல்கிறத விட கேமராவை பற்றி எல்லாம் தெரிஞ்சு அதை ரிப்பேர் பண்ணி அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வர அளவுக்கு அரவிந்த் சாருக்கு டேலண்ட் இருக்குது. அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி. சுகர், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. இசை இலவல் பிரேம்ஜி சொல்லலாம், இல்லை இசை சித்தர் பிரேம்ஜி சொல்லலாம். நடிப்புக்கு இன்னும் பட்டப்பேர் வாங்கலை, வந்தோடனே அதையும் சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சென்னை 28 கேங்லேருந்து இங்கே 2 பேர் இந்த படத்தில் இருக்காங்க. கல்யாண் மாஸ்டர் எங்கள் கேங் தான், ஜிங்கு அதாவது அரவிந்த் ஆகாஷ் அவர் எங்கள் கேங் தான். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி எங்கள் கேங்லேயே பயங்கரமான டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட் ஜிங்கு தான், அரவிந்த் ஆகாஷ் தான். அதான் கோவாவில் 6 பேக் வேணும்னா 6 பேக் வைப்பான். இப்போ சென்னை 28 பாட்டில் வயசாகி தொப்பை இருக்கணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி தொப்பை வச்சான். அது கேரக்டருக்காக தன்னை வந்து நான் தொப்பை வச்சவன் அவன். அது இல்லாட்டி சாதாரணமாக ஃபிட்டாக இருப்பான் அவன் பார்த்தீங்கன்னா. வேறு என்ன சொல்கிறது இல்லை, சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தேன். விஷஸ் டு த மியூசிக் டைரக்டர் சாருக்கு விஷஸ். அண்ட் விச்சோன்னு எனக்கு நைட்டு மீட் பண்ணலாம். வேறு என்ன சொல்ல தெரில. ஆல் தி பெஸ்ட் டு த டீம். நிறையா ஆல் தி பெஸ்ட் டு த டீம். ப்ரொடியூசரும் நல்லா சம்பாதிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டரும் நல்லா சம்பாதிக்கணும், மக்களும் படம் பார்த்து நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக